எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 32வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இதுதான். 32வது ஸ்லோகம். இந்த 32வது ஸ்லோகம் என்னன்னா, ஆர்த்தா விஷண்ணா சிசிலாச்ச பீதா சிசிலாச்ச பீதா சிசிலாச்ச பீதான்றது வந்து பெரியது பெரியதுக்கு பீதான்றது. சிசிலாச்ச பீதா ஓரேஷு சவ்யா ஓரேஷுச்ச ஓரேஷுன்னா ரொம்ப அதீதமான, அதாவது அதிக கொடுமையானன்னு வச்சுங்களேன். ஒரு சவ்யா சவ்யாதி அப்படி இருக்கும். சவ்யா திஷு வர்த்தமானான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், கோரேஷுச்ச வியாதி திஷு வியாதிஷு வர்த்தமான அப்படி எடுத்துக்கணும். அது கோரேஷுச்ச வியாதிஷு வர்த்தமான அப்படி படிக்கணும். அப்பதான் அதை பிரிச்சாதான் அதுக்கு அர்த்தம் வரும், இல்லாட்டா அதுக்கு அர்த்தமே வராது. ஆத்தா விஷண்ணா சிசிலாச்ச பீதா ஓரேஷுச்ச வியாதிஷு வர்த்தமான சங்கீத்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. அதான் இது வந்து அருமையான ஒரு இதான். இந்த கடைசி பாடல்ல வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. அருமையான ஒரு ஸ்லோகம் இது. மறுபடியும் சொல்றாங்க. ஆர்த்தா விஷண்ணா சிசிலாச்ச பீதா ஓரேஷு சவ்யா ஓரேஷு வியாதிஷு வர்த்தமான சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. விமுக்தன்னா நமக்கு வந்து அதுல இருந்து அந்த மீண்டு வருது, வெளியில வருது. அது வந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு பேர் அது விமுக்தன். முக்த விமுக்த, அதுதான். முக்தன்றது நேரா முக்தி கிடைக்கிறது. விமுக்தன்னா ஒரு கஷ்டத்துல இருந்து மீண்டு முக்திக்கு போறது விமுக்த. துக்கா துக்கா சுகினோ பவந்து, அதான். அது அதான் சுகினோ பவந்துன்னா நம்ம சுகம் சுகத்தை கொடுக்குறது, சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான். சர்வஜனா சுகினோ பவந்துன்னு எம்எஸோட பாட்டு ஒண்ணு. அதை வந்து காந்தியடிகள் விரும்பி கேட்டாராம் அந்த பாட்டை. அது அது மாதிரி இது சுகினோ பவந்துன்றது வந்து சுகத்தை சுகம் கொடுக்கக்கூடியது, அதுதான் அப்படின்ற. பவந்துன்னா ஆசீர்வாதம் கொடுக்கும் அப்படின்றது. இத்தனை பாட்டுகளுக்கு இருந்த மாதிரி இந்த இதுல இருக்க அந்த ஸ்லாங் அந்த மாதிரி இருக்காது. இது மாறிடும். இது வந்து குழந்தைய தாளாட்டுற மாதிரி இருக்கும் இந்த பாட்டை. ஏன்னா இது முடிகிற கடைசி, இது முடிவுரை மாதிரி இது. அதனால இதை சொல்றதே ஒரு இதுவா எப்படி சொல்லணும்னா, ஆர்த்தா விஷண்ணா சிசிலாச்ச பீதா கோரேஷு சவ்யா திஷு வர்த்தமானா சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. இப்படி சொல்லணும். சொல்லும் போதே, நீங்க இதை சொல்லும் போதே உங்களுக்கு நாக்கு தழும்பணும். எனக்கு உண்மையா நாக்கு தழுதழுக்கிறது, நாக்கு தழுதழுக்கணும், நெஞ்சு படபடக்கணும். அந்த அதுல அந்த அப்படியே ஆழ்ந்து போகணும். இதுல அந்த மாதிரி சொல்லணும் சொல்லும் போதே இந்த பாட்டை. ஆத்தா விஷண்ணா சிசிலாச்ச பீதா கோரேஷு சவ்யா திஷு வர்த்தமான சங்கீத்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து அப்படி சொல்லணும் சொல்லும் போது. இதுல வந்து இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. ஆர்த்தா ஆர்த்தா அப்படின்னா சம்சார சாகரம். நீங்க இந்த இப்ப கல்யாணம், புள்ள, குழந்தை, குட்டி, முட்டி மொதின்னு மறுபடியும் உள்ள மாயையில கலந்து விடுறோமே, அதுக்கு பேர் தான் ஆர்த்தா. விஷன்னா ஷன்னா அப்படியே இருக்கு, ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது. விஷன்னா சுழல்றது. ஞாபகம். இந்த சம்சார சாகரத்துல மாட்டி சுழல்றீங்களாம். சிசிலாச்ச சிசிலாச்சன்னா பந்தங்கள். பந்துக்கள்றதை பத்தி உங்களுக்கு சொல்லிருக்கேன் இல்லையா? முதல்ல 7 பேர் தான் பந்துக்கள். ஒருத்தனோட பந்துக்கள்றது வந்து 7. அவன் ஒண்ணு, அவன் ஒய்ஃப் ஒண்ணு, அவன் ஒய்ஃபோட அப்பா ஒண்ணு, அவனோட அப்பா ஒண்ணு, இவனுக்கு பிறக்கிற பொண்ணு ஒண்ணு, அந்த பொண்ணு வாழ்க்கப்படுற இடத்துல வர அந்த அந்த மாப்பிள்ளை அது ஒண்ணு. இது மாதிரி 7 வரும். அதுதான் பந்துக்கள்ன்றது. அதான் பந்துக்களோட வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு அந்த காலத்துல போட்டாங்களே. 7 தலைமுறை இருக்கு. 7 இருக்கு. 7 தலைமுறைனா அப்பாக்கு அப்பாக்கு அப்பான்றது இல்லை. பந்துக்கள்ன்றது 7 தலைமுறை. அது எப்படின்னா இப்படிதான் சுத்தி வரும். பிள்ளை, பொண்ணு, மாப்பிள்ளை, அப்பா, அம்மா, பிள்ளை பொண்ணு, அப்பா, பிள்ளை பொண்ணு, அப்பா, மாப்பிள்ளை, மாட்டு பொண்ணு, அப்புறம் மாட்டு பொண்ணு தவிர வேற என்ன இருக்கு? தன்னோடது தான் ஒண்ணு.
ஏழுன்றது அதுதான். தான், தன்னுடைய அம்மா, தான் 1, தன்னுடைய அம்மா 2, தன்னுடைய அப்பா 3, தன்னுடைய அப்பாவுக்கு அப்பா 4, தன்னுடைய பிள்ளை 5, தன்னுடைய பொண்ணு 6, தன்னுடைய மாப்பிள்ளை 7. ஞாபகம் வச்சுங்க, தன்னுடைய மாப்பிள்ளை வந்து 7. இந்த 7 தான் பந்துக்கள்ன்றது. இந்த 7 இந்த பந்துக்கள் தான். இதுதான் அதைத்தான் சிசிலாச்சேன்னுவாங்க. சிசிலாச்சேன்றது இந்த 7 பேர் பந்துக்களும். அதான் சிசிலாச்சேன்றது பந்துக்களும் உறவுகளும், அதுக்கு மேல இருக்க உறவுகளும் சிசிலாச்ச. பீதான்னா பிரிதல். அவங்க பிரியும் போது பந்துக்கள் நம்மளை விட்டு பிரியும் போது நம்மளுக்கு மனசெல்லாம் கிடைச்சி அடிச்சுக்கிறது பாருங்க. அது எப்படி இருக்குன்னா, கோரேஷு கொடுமையான, கோரேஷு ச அப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல. கோரேஷு கோரேஷு வர்த்தமானான்னு வரும். கோரேஷு சவ்யா திஷு வர்த்தமானான்னு இருக்கும். கோரேஷு சவ்யா திஷு வர்த்தமானான்னு படிக்கூடாது. கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானா அப்படி படிக்கணும். கோரேஷு சேர்ன கோரேஷுன்றது அந்த கோரேஷுன்றது கொடுமையானது. கோரேஷு வெறும் கோரேஷு ச. கோரேஷுன்னா கொடுமை, சன்னா மிகவும் கொடுமையான. சிறந்தன்றது சிறந்த கொடுமைன்றது என்ன? மோசமான கொடுமை, அதான் சிறந்த கொடுமை. கோரேஷு ச வியாதி. வியாதின்னா நோய். இந்த பந்துக்கள்ன்ற அந்த உறவுகளால் ஏற்படுற கொடுமைகள், உறவுகள் பிரிதலால் ஏற்படுகின்ற கொடுமையும், பந்துக்கள் உறவுகள் பிரிதலால் ஏற்படுற கொடுமையும், வியாதி கொடுமையான நோயும் கொடுமையான நோயும் உடம்புல. வர்த்தமானம்னா காலம் முழுவதும் நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? காலம் முழுவதும் நம்மளை வந்து சேருது இல்லையா? இதுக்கு என்ன நிவாரணின்றத சொல்றாருங்க. காலம் முழுவதும் நம்மளை சேர்ந்துருக்க இந்த வியாதிக்கெல்லாம் நிவாரணம் என்ன? சங்கீர்த்த இசை போன்ற இனிமையான நாராயணன்றது வந்து பகவான் நாமம். நாராயண சப்தம். நாராயணன்ற அந்த சப்தம், நாராயண சப்தம். அதான் நாராயண சப்த மாத்திரம். அந்த சப்த மாத்திரம் விமுக்த துக்கா, நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய, துக்கத்திலிருந்து முக்தியை கொடுக்கக்கூடிய, முக்தியையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான் அப்படின்றது. சங்கீர்த்தனது சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம்ன்றதுல என்னன்னா, உங்களுக்கு நாம சங்கீர்த்தனம், நாராயண நாம சங்கீர்த்தனம். அந்த பாட்டெல்லாம் நிறைய பாட்டை பார்த்தீங்கன்னா நாராயண 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 வருது இல்லையா? அதெல்லாம் நாம சங்கீர்த்தனம். உங்களுக்கு கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சொல்றாரு, இப்போ தெய்வ கிருஷ்ணனை நீங்க கிருஷ்ணனை வந்து வணங்கும் போது உங்களுடைய கிருஷ்ணனை கிருஷ்ண ஸ்தோத்திரம் வந்து கிருஷ்ணனுக்கு அடிபணிகிறது. எப்படின்னா, ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மாதிரியா. கிரேதா யுகத்துல யாகங்கள், கிரேதா யுகத்துல முதல் யுகம், சதுர்யுகம், 4 யுகத்துல, கிரேதா யுகத்துல யாகங்கள் மூலமா யாகங்கள் பண்ணி மகாவிஷ்ணு அடையலாமா, மோட்சத்தை அடையலாமா, மகாவிஷ்ணு தரிசனத்தை, விஸ்வரூப தரிசனத்தை சேவையை அனுபவிக்கலாமா, மகாவிஷ்ணு தரிசனத்தை அனுபவிக்கலாம். அந்த காரியத்தை ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு யாகம் பண்ணலாம். ஆனா கிரேதா யுகத்துல யாகம் பண்றதுன்றதுல என்னன்னா, அதே மாதிரி திரேதா யுகத்துல ஹோமங்கள் பண்ணணும். இந்த யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். யாகம்னு ஒண்ணு பண்ணினா அந்த யாகம் எதுக்காக செய்யப்பட்டதோ அந்த நிலையை அடைய வரைக்கும் விடக்கூடாது. ஈஸ்வரன் வந்து பிரதிஷ்டமாகணும்னு நீங்க யாகம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பிரதிஷ்டமானதான் யாகத்தை நிறுத்தணும். இல்லாட்டா அந்த யாகம் நடந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் அவங்களால இருக்க முடியாது. நீங்க இடத்துல இந்த யாகத்தோட இதனோட வீரியம் வந்து உச்சம் வந்து அங்க போய் ஈஸ்வரனுக்கு தொடும். உனக்காக தியாகம் பண்றாங்க, நீங்க இருக்கக்கூடாது, உடனே போய் அவங்களுக்கு காட்சி கொடுன்னு அனுப்புவோம். அதுதான் யாகம். ஆனா ஹோமம் அப்படி கிடையாது. ஹோமம் வந்து நீங்க தெய்வ பகவானை நினைச்சிட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஹோமம் மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த செய்தி பகவானுக்கு போய் சேரும். போய் சேர்ந்து அவர் அந்த நீங்க செஞ்சுக்க ஹோமத்தோட இது வந்து அவருக்கு போய் சேரும். அவருடைய கருணையினால நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நீங்க ஹோமத்தை நடத்திட்டே இருக்க, ஹோமத்தை நிறுத்திடலாம். ஹோமத்தை நிறுத்தி உங்களுக்கு கை கொடுக்கும். ஹோமம் இது எல்லாமே நீங்க வந்து உண்மையா செஞ்சால், யாகம் கூட சரி, உண்மையா நீங்க செய்யலைன்னா நீங்க எத்தனை நாள் செஞ்சிருந்தாலும் வரவே வராது. உங்களுக்கு காட்சியே கொடுக்க மாட்டார் பெருமாள். யாகங்களும் அதுதான். இந்த யாகங்களை எல்லாம் வந்து இது பண்றதுக்கு ஒரு யாகம் நடத்தினார் இவர் பரீட்சித் மகாராஜா, ஜனமேஜய மகாராஜா நடத்தினார். ஏன்னா பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து பாம்பு தானே தீட்டி செத்து போறார். அதுக்கு ஜனமேஜயன் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த பாம்பு மேல வெறுப்புல இந்த பாம்புகள் எல்லாம் வந்து சாகணும்னு ஒரு யாகம் நடத்தினாராம்.
எல்லா பாம்புகளும் வந்து விழுந்துதான். அண்டசராசரத்துல இருக்க அத்தனை பாம்புகளும் அதுல வந்து விழுந்துதான். அது ஒரு கதை இருக்காது, நான் அப்புறம் சொல்றேன். அந்த மாதிரி அது அது நினைச்சது நடக்கணும். அந்த யாகம் நடக்கும்போது நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கணும். ஊர்ல இருக்க யானைகள்லாம் அழியடினீங்கன்னா ஒவ்வொரு யானையா வந்து தானா நெருப்புல இறங்கும், அழியும். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அது இழுக்கும், யானையை இழுத்து கொண்டு இப்போ நெருப்புக்குள்ள தள்ளிடும் நீங்க பண்ற யாகம். அதை பண்ணலைன்னா நீங்க யாகம் பண்ணதுல தப்பு இருக்குன்னு அர்த்தம், யாகத்துல குறை இருக்குன்னு அர்த்தம். ஹோமம் அப்படி இல்லை. ஹோமம் நீங்க பண்ணிட்டு ஹோமத்தை பண்ணிட்டு முடிச்சுட்டு உங்க ஆகுதி எல்லாம் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஹோமத்தோட பலன் வந்து அப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து அடுத்த திரேதாயுகத்துல திரேதாயுகத்துல அந்த யாகங்கள்ன்றதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி அதை திரேதாயுகத்துல ஹோமம் பண்ணா போறோம்னா. துவாபர யுகத்துல தவம், தவசிரேஷ்டர்கள் நீங்க மனசை ஒருமைப்படுத்தி தவம் பண்ணாலே போறோம். அதுக்காக நீங்க வந்து இப்ப யாகம் பண்றதுக்காக முன்னோர்களை கொண்டு வர வேண்டியில்ல. நீங்க நிறைய மந்திரங்களை சாஸ்திரங்களை எல்லாம் கத்துக்கணுன்றதெல்லாம் இல்ல, பெரிய படிப்பாளி எல்லாம் இருக்க வேண்டிய. வெறும் பகவான் சிந்தனையோட அப்படியே தவம் பண்ணீங்கன்னா போறோம், அதுல உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். தவசிரேஷ்டர்கள் தான் தவம் பண்றது. காட்டுல முனிவர்கள்லாம் தவம் பண்றாங்களே, அது வந்து கொடுமையான தவம். அது வேற இருக்கு. காப்புகள் உணவு எதுவுமே இல்லாத அப்படியே தவம் பண்றது. மற்ற முனிவர்கள்லாம் உங்களுக்கு எப்படின்னா சாப்பிடுற வேலையும் இயற்கை உபாதை கழிக்கிறது, அதாவது தினசரி கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலையை என்னன்னா நித்திரை, தவம், தன்னுடைய தினசரி கடமைகளை செய்யறது, இப்படியே காலத்தை ஓடுறது. அந்த தவமும் பறிக்கும். அந்த மாதிரி தவசிரேஷ்டர்களா இருந்தா போதும் துவாபரயுகத்துல. ஆனா கலியுகத்துல அது கூட பண்ண முடியாதுன்னு தான் நாம சங்கீர்த்தனம்னு ஒண்ணு சொன்னேன். பகவான் நாமத்தை நீங்க சங்கீதமா நீங்க கீர்த்தனையா பகவான் நாமத்தை சொன்னீங்கன்னாலே போறோம். நாராயண 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 நாராயண, அது கீர்த்தனை தான். அது நீங்க நாராயண நாராயணன் சொன்னா கூட அதுல என்ன சொன்னா அது கீர்த்தனை தான். அதையே திருப்பி சொல்லிட்டு இருப்பீங்களா, அது கீர்த்தனை தான். அதனால அதுக்குன்னு ஒரு ராகம் உண்டு. அந்த ராகம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நம்மளால கண்டுபிடிக்கும். அதுவும் ஒரு ராகம் தான். அது மாதிரி நீங்க அந்த நாராயண 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 நாராயணன் சொல்லிட்டீங்கனாலே போறோம். அதுதான் கலியுகத்துக்கு நீங்க இறைவன் அடையறதுக்கு வழி. அதைத்தான் இங்க சொல்றாரு. சங்கீத நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. இதோட இந்த நம்மளோட பலஸ்ருதியும் எல்லா ஸ்லோகமும் முடிஞ்சு போயிடுது. நாளைக்கு வந்து கல்யாண வாசான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா அந்த கடைசியில் அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது ஏன் சொல்றோம்னு. அந்த இந்த எல்லாம் எந்த இது இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்லை, எந்த ஸ்லோகம் சொன்னாலும் நீங்க எந்த ஸ்லோகம் சொன்னாலும் எதை சொன்னாலும் நீங்க எதை சொன்னாலும் எந்த பகவான் கிருஷ்ணன் நினைச்சு நீங்க எதை சொன்னாலும் கடைசியில காயன வார்த்தை சொல்லிட்டு முடிக்கணும். அது ஏன்னு சொல்றேன். நாங்க ஹோமம் சொல்லும் போது சரி, நாங்க தவசம் பண்ணும்போது கூட சரி, தர்ப்பணம் பண்ணும்போது கூட சரி, கடைசியில காயன வார்த்தை சொல்லுவோம். அது என்னன்றது நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். அதை பத்தி இன்னைக்கு இது முடிஞ்சிருது. ஆர்த்தா விஷன்னா சிசிலா சபீதா ஓரேஷு சவ்யா திசுவர்த்தமான சங்கீத நாராயண சப்த மாத்திரம் எந்த துக்கா சுகினோ பத்து. எப்படி சொல்லணும்னா ஆர்த்தா விஷன்னா இது வரைக்கும் அந்த இதெல்லாம் அந்த ஸ்லாங்கெல்லாம் மாறிடும். இதுல வந்து உண்மையாவே தழுது எழுக்கணும், நாக்கு தழுது எழுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு தாளாற்ற ஒரு இது வந்துடணும், உங்க மனசுல வந்து உருகணும். அந்த மாதிரி சொல்லணும் இதை. அதுதான் இது சொல்றது. ஆத்தா விஷன்னா சிசிலா சபீதா கோரேஷு சவ்யாதிஷு வர்த்தமான சங்கீத நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோபவந்து. அப்படி சொல்லி முடிக்கணும். இன்னையோட விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகத்தை எல்லா ஸ்லோகம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காயன் வாசான்றது வந்து எல்லாத்துக்கும் சொல்ற பொதுவான ஒரு இது. அதையும் சொன்னா தான் இதுல முடியும். அதை நான் நாளைக்கு சொல்லும் போது முடிக்கிறேன். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதோட முடிஞ்சு போச்சு. எல்லா பாடல் கூட இன்னையோட முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.